ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து அந்த பேய்க்கும் சண்டைன்றதுலாம் வாயில கேள்விப்பட்டோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல. இன்ஸ்டிடியூஷனுக்கும் சண்டை. ஸோ அது எப்படி நடந்துச்சு? என்ன மாதிரியான மார்க்கெட் மூவ்மெண்ட் பத்தி நம்ம லாஸ் வந்து புக் பண்ணுங்க. எதனால லாஸ் புக் பண்ணோம்? அப்படின்றத நான் ஃபுல்லா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்குறவங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்கலாம், இல்ல அதர் லாங்குவேஜ் பீப்பிள் இருந்து பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதனால வந்து யூடியூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட்டோ டப்பிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆட்டோ டப்பிங் எப்படி நம்ம எனேபிள் பண்றதுன்னா, நான் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 1 ஹவர் டூ 2 ஹவர்ஸ் கழிச்சு என்ன பண்ணுங்க, வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிங்க. நான் வீடியோ போட்டே பார்க்காதீங்க. அதாவது அத நீங்க வந்து இங்கிலீஷ்ல வேணும்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அந்த லாங்குவேஜ் நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வீடியோ ரன் ஆனதுக்கு அப்புறம் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க ஃபோன்ல போனா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து இங்க ஆடியோ ட்ராக்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோ ட்ராக்ல தமிழ் லாங்குவேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் டப் இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஆட்டோ டப்ல இங்கிலீஷ் வந்து நீங்க கிளிக் பண்ணினா, உங்களுக்கு ஆடியோ என்ன பண்ணுவாங்க? இங்கிலீஷ்ல வந்து ரன் ஆகும். திரும்ப சொல்லிடுறேன். செட்டிங்ஸ்குள்ள போங்க. ஆடியோ ட்ராக் இருக்கும். அந்த ஆடியோ ட்ராக்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, தமிழ் வந்து என்னோட ஒரிஜினல் ஆடியோவா இருக்கும். ஆட்டோ டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ்ல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து கேளுங்க. இது வந்து ஆட்டோ டப்பிங் தான். நான் குடுத்த டப்பிங் கிடையாது. சோ வாய்ஸ் வந்து தமிழ்ல ஏத்த மாதிரி டப் பண்ணி குடுத்துருக்காங்க. சோ நல்லா புரியும். ஓரளவுக்கு கிளியராவே புரியும். ஏஐ வாய்ஸ் தான். செக் பண்ணி பாருங்க. அதர் லாங்குவேஜ் பார்க்குறவங்க. சரிங்களா? சரி இப்ப நம்ம பேக் டூ அனாலிசிஸ்குள்ள போயிடலாமா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்டின்னா, 2 பேஜ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து அந்த பிக்ஸட் ஏஜ் மார்க்கெட் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம அதாவது ப்ரொஃபைல டெஸ்ட் பண்றது. அந்த நிஃப்டி ஒண்ணு. இன்னொன்னு வந்து சிங்கிள் சிங்கிள்னு நம்ம தனித்தனியா பார்ப்போம் இல்லையா? நிஃப்டி ஆர்டர் எல்லாம் மார்க்கெட் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? சோ அது தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு காமன்றதுக்காக. இத பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, நேத்து வந்து ஒரு கேரி ஃபார்வர்ட் ட்ரேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்போம் எல்லாருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டில வந்து பிரேக் ஏன்னா ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் புல்லிஷ் மாரி தான் இருந்துச்சு. நானுமே என்ன பண்ணிருந்தேன், இந்த 57,400 இந்த அப்பர் ஹெட்ஜ் தான் வந்து மார்க்கெட் போய் ரீச் பண்ணும் அப்படின்னு அந்த கான்செப்ட பேஸ் பண்ணி நான் வந்து என்ட்ரி போயிருந்தேன். கேரி பண்ணிருந்தேன். ஆக்சுவலா நேத்தே வந்து என்ன பண்ணிருந்தேன், மார்க்கெட் வந்து குடுக்கறதுல கேப் அப்ல குடுத்துட்டு நம்ம அங்க ப்ராஃபிட் பண்ணலான்றத நான் ஒரு பிளான் பண்ணேன். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பிளான் போகாம அதுக்கு அகைன்ஸ்ட் அதாவது கேப் டவுன்ல தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு மேல போக முயற்சி பண்ணா, அந்த ப்ராசஸ்ல ஃபெயில் ஆச்சு. ஸ்ட்ரெயிட்டாவே மார்க்கெட் என்ன பண்ணேன், கீழ இறங்கி வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் சின்ன ஒரு மொமெண்டம் குடுக்க பார்த்துச்சு. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணாங்க, பெருசா அந்த ஃபர்ஸ்ட் ஹையர் பிரேக் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துலயே வந்து நம்ம ஓவர் நைட் ட்ரேட் பொசிஷன் பண்ணி கேரி போட்டு அத வந்து நம்ம பிக் ஆஃப் சாரி கால் ஆப்ஷன் வந்து லாஸ் மேக் பண்ணோம். அரௌண்ட் 7,000 ரூபீஸ் வந்து நமக்கு லாஸ் வந்து வந்துச்சு. 6,000 8 சம்திங் வந்து நம்ம ரவுண்டா 7,000 மார்க் 7,000 லாஸ் வந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் கேரி பண்ணி இங்கேயும் வந்து ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, என்னோட அந்த லிமிட் இல்லையா பெர் டே லாஸ் அது வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்ப நான் வந்து செகண்ட் சரி அதான் என்ன பண்ணலாம் ஆப்ஷன் பையிங் போகாம ஹெட்ஜிங் வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா ஏன் ஹெட்ஜிங் வந்து நிஃப்டில பிளான் பண்ணலாம் சொல்ற பாருங்க. இங்கதான் வந்து அந்த பேய்க்கும் பத்தி இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஃபைட். சப்போஸ் சாதா ஃபைட் கிடையாது. ஹை வால்யூம் ஃபைட். நீயா நானா அப்படின்ற மாதிரி மூவ்மெண்ட் வந்து போயிடுச்சு. உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கேனோட 5 மினிட்ஸ் டெல்டாவா இந்த சிங்கிள் ஆர்டர்ல வந்து பாருங்க 1,28,000 குவான்டிட்டி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டல் வால்யூமே அவ்வளவு வந்திருக்கு. ஆனா இந்த சிங்கிள் ஆர்டர்ல ஆனா என்ன இருக்கும்? பயங்கரமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் பையர் வந்து இங்க பை பண்ணிருக்கான். ஆனா மார்க்கெட் தான் பண்ண முடியும். இந்த ஹைய கிராஸ் பண்ணிட்டு இல்லையா? அதே மாதிரி ஏன் பர்டிகுலரா இந்த ஹை சொல்றேன்னா, இந்த வேல்யூ ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா நிப்டியோட வேல்யூ ஏரியா காம்போசிட் ப்ரொஃபைல் இது எக்ஸாக்ட்டா இந்த ஹை ஈக்குவலா இருக்கு. தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரோட ஹை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து ஹை. அது எக்ஸாக்ட்டா அந்த காம்போசிட் ப்ரொஃபைலோட ஹையில போய் நிக்குது. தெரியுங்களா? சொல்ல பாருங்க. இதுதாங்க இப்போ இந்த காம்போசிட் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு இது நீங்களே வந்து பார்ப்பீங்க. அண்ட் எஃப்பிடும் அங்க போனா ஆனா திருப்பி என்ன பிரேக் ப்ரொஃபைல் கீழே வந்து அப்புறம் இருக்கும். இந்த டாப் இதுல செல்லர்ஸ் வந்து ரொம்ப டார்கெட் பண்றாங்க அந்த கிளியர் தான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி நீங்க பார்த்துட்டே வாங்க. எவ்வளவு ஃபைட் மட்டும் பையர்ஸ் பண்ணிருக்காங்க மட்டும் பாருங்க. இங்க ஒரு 22,000 ஒரு 13,000 ஃபெயில் ஆயிருக்காங்களா பையர்ஸ். ஒரு 12,000 போட்டுருக்காங்களா ஆனா மார்க்கெட் எல்லாம் பெருசா போட்டு போவாங்க. நீங்கலாம் அப்படியே வால்யூம் அப்படியே டிப் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து கவனிங்க. ஆக்சுவலா சென்டர்ல பெரிய ஒரு 18,000 சிங்கிள் இடத்துல வந்து டோட்டல் வால்யூம் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 273 ஆனா டெல்டா வந்து ஹியூஜா போட்டீங்க. அப்ப என்ன பண்ண முடியாது? பிரைஸ் கிராஸ் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி நீங்க 88K இருந்தாலும் இங்க மட்டுமே வந்து அரௌண்ட் வந்து ஒரு 35K வரும். ஸோ அப்ப இங்கேயுமே வந்து என்ன பண்ணுங்க பெருசா மேல போட்டு 5 இயர்ஸ் ஆகுது. அப்படியே இங்க வரும். இங்க வந்து பாத்தீங்களா, இங்க ஒரு 10,000 இங்க ஒரு 50,000 சிங்கிள் ஆர்டர்ல 50,000 வரும். ஆனா இங்கேயுமே என்ன பண்ணுங்க ஆக்சுவலா இது இந்த ரேஞ்சுக்கு இன்சைட் இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் அட்லீஸ்ட் போய் ஸ்ட்ராங்கா வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. நீங்க பாருங்க சிங்கிள் ஆர்டர்ல 90,000 யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பையிங் ஆக்டிவிட்டி அதே மாதிரி கியூமிலேட் எடுத்தா பாருங்க
3,31,000 ஸ்டார்டிங்ல எங்க இருக்கு பாருங்க. 1,48,000 இருக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்கு. இங்க வரும்போது 3,31,000. அப்போ இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி இருக்கு. ஆனா பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஹையவே மார்க்கெட் கிராஸ் குமுலேட்டிவ் டெல்டா வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஆனா பிரைஸ் ஏறல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லிமிட் செல்லர் இருக்காங்க இல்லையா? அவனுக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா அக்ரஸிவ் பையருமே வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? என்னாச்சா? சோ நான் இதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், நம்ம டெலிகிராம் குரூப்ல ஒரு விஷயத்த வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நிறைய ஆக்சுவலா நைட்டா போஸ்ட் பண்ணிட்டே வந்துருக்காங்க. ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா கால் ரைட்டர்ஸும் பையர்ஸும் கொஞ்சம் சேஃபா இருந்ததுனால வந்து மார்க்கெட் நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆகும் பை சைட்ல நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா சூப்பரா வந்து பிடிக்கும் கேட்கலாம். சரி எக்ஸ்போர்ட் ஆகும் நான் பார்த்தேன். பட் ஆனால் நடக்கல. ஒரே ஒரு இது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இப்போ இருக்குங்களா 29 நாளைக்கு வந்து ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. ஸோ மேபி அதுக்காக பாஸ் பண்ணிருக்கலாம் மார்க்கெட்னா. இப்போ நான் செக் பண்ணி பார்த்தா ஃபிஃப்டி அரௌண்ட் 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் ப்ளஸ் அப்போ கேப் அப்போ இன்னைக்கு ட்ரை மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு வந்து கேப் அப்ல கொண்டு போறாங்க கான்செப்ட். சோ நான் என்ன பண்ணேன்னா சரி 2 பக்கத்துல ஏதோ ஒரு பக்கம் எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது. அப்போ 24,000 அந்த கால் அண்ட் புட் தான் எடுத்து வச்சுக்கலாம். லாங் டர்ம் வந்து நெட்லயே வந்து ஒரு 75 கிட்ட எடுத்து வச்சு. சோ அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா ஒரு 150 200 டிக்கெட் பார்த்துக்கலாம். ஏன்னா சிங்கிள் சைட்ல வந்து பிரேக் அவுட் பண்ணி நான் சொல்றேன். இது வந்து ஹை வால்யூம் சைடு. அப்போ ஒரு சைடு வந்து ஃபெயில் ஆனா அப்படின்னா அவன் லாஸ் புக் பண்றது கவர் பண்ணி வேகமா ஓடிடும். அப்போ ஓன பிரைஸ் நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆகும் சைட்ல எக்ஸிட் ஆகுது. அப்போ அந்த பூவை நம்ம கேப்சர் பண்ணலாம். பட் நான் வந்து யார் செல்லர் எடுத்து போறாங்க இல்ல பை எடுத்து போறாங்க அந்த சந்தேகம் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. நான் அதை தான் வந்து அப்பப்போ அப்படியே கொடுத்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கழிச்சு என்ன ஆச்சுனாக்கா அப்படியே அந்த பிரீமியம் மட்டும் பில்ட் ஆகிட்டே வந்துச்சு. சரிங்களா? நான் அந்த அதே சமயத்துல நான் என்ன பண்ணிருப்பேன், நான் அப்பப்போ சார்ட் பேனை கூட அப்டேட் பண்ணிருப்பேன். சரிங்களா? எங்க இருக்கு? அதான் ஒரு 11 15 மார்க்கெட் தான் படிச்சிருக்கு. இந்த ஒரு சைட்லயே வந்து அவங்க மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. சைட் வேஸ்லயே போயிட்டு நாங்க சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? ஒன் சைடு இஸ் ட்ராப் recovery. If we exit from the market to cover the loss, we can get a big more ஆஃப் பதிலா அந்த விஷயம் தான் அது. ஏன்னா எய்தர் தான் பண்ணி ஆகணும். இந்த அக்ரஸிவ் பையர் இருக்கா இல்லையா? இந்த அக்ரஸிவ் பையர் மார்க்கெட் கீழே வந்துட்டே இருந்துச்சுன்னா லாஸை புக் பண்றதுக்காக லாங் அன்வைண்டிங் பண்ணுவோம். அப்படி இன்னும் பெருசா போகும். இல்ல இங்க வந்து செல் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆனா அவங்க லிக்விடிட்டி கொடுத்ததுனால தான் டிரான்சாக்ஷன் வந்து பிடிச்சு. அப்ப அந்த செல்லர் வந்து ஒரு மார்க்கெட் மேல போகும்போது எக்ஸிட் ஆகிறாங்க. அப்ப அந்த பக்கமா ஷார்ட் வாரி பண்ணும்போது பெருசா போகும். ஸோ அது வந்து நான் ரெண்டு பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு ஹியூஜ் வால்யூமா இருக்கும்போது கண்டிப்பா மார்க்கெட் போகும் ஆயிடுச்சு அப்படிலாம் இருக்காது. ஆனா இன்ஸ்டியூஷன் ஃபைட்ல நான் பெருசா நீ பெருசா என்ன பண்றாங்க இன்ஸ்டியூஷன் பிக் வால்யூம்ல ஃபைட் பண்ணாங்க. அதனால தான் மார்க்கெட் பெருசா வந்து மூவ்மெண்ட்டே பண்ண முடியல. இங்க பாருங்க நம்ம எழுதுற பார்த்தோம் இவங்களுக்குள்ள பார்த்தோமா 90,000 போனாலும் மேல போக முடியலையா? 85K 11K சின்ன பாருங்க வெறும் 8.9 அதாவது 8 ரூபாய் டோட்டல் காசு தான். அதுக்குள்ள எவ்வளவு டிரான்சாக்ஷன் இருப்பாங்க எல்லாமே சீக்கிரம் சிங்கிள் பிரைஸ்ல. அப்போ இன்ஸ்டியூஷன் எந்த அளவுக்கு வந்து பையன் உள்ள வராங்களோ அது ஈக்குவலா என்ன பண்றாங்க ஆப்போசிட் செல்லரும் வந்து நீங்க லிக்விடிட்டி கொடுக்குறாங்க. ஸோ பிரைஸ் மேல போகுது. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் வருஷம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 11,000 18 76 21 கண்டினியூஸா ஹியூஜ் வால்யூம் இருந்துச்சு. செல்லர் என்ன பண்றேன் இவ்வளவு கை போடுறாங்க நான் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். கண்டினியூஸா நான் பண்ண செல்லரும் வித்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இங்க தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபைட் பையர் ஃபைட் பண்ணா செல்லரும் ஃபைட் பண்றான். இவன் ஹை வால்யூம் போட்டா இவனும் ஹை வால்யூம் போடுறான். ஒருவேளை ரெண்டு பேருமே ஹை வால்யூம் போட்டாங்கன்னாக்கா கொஞ்ச நாள் டைம் தேவைப்படும் இல்லையா? திருப்பி அந்த மிஷனை புரியுறதுக்கு. அப்போ அப்படியே அமைதியா ஆயிட்டாரு. திருப்பி எக்ஸ்போர்ட் ஆகுது. வால்யூம். ஸோ நீங்க ஃபுல்கே இருந்தாங்க போயிட்டுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ஒரே இடத்துல என்ன பண்ணானாக்கா ஒரு டைம் மட்டும் இந்த ஹைக்கு மேல ஒரு லீட்டர் ட்ரேட் நடக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா இமீடியட்டா மார்க்கெட் என்ன பண்ணி இறங்கி இல்லை. அதுக்கு அடுத்தது பாருங்க இங்க பாருங்க 1,32,000 வால்யூம் வந்து ஹெவியா போட்டதுதான் பீக் வால்யூம் அகர்ஸ் பிரைஸ் இல்லை. பட் பிரைஸ் இந்த லெவலை தாண்டி இந்த லெவல் போகுது. இந்த லெவல் 20 தெரியும். The composite profile இங்க வேல்யூ ஏரியா அப்படிங்கிற மார்க்கெட் போக மாட்டேன். செல்லர் ஸ்ட்ராங்கா உள்ள வந்து மறுபடியும் மார்க்கெட் போகுது. ரைட் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பையர் வந்து கடைசியா விட்டு கொடுக்குறோம். விட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணா இதை டாப் வச்சுட்டு இன்னைக்கு டேவோட ஐபி லோ இருக்கேன். ஐபி ஹைட்ல தான் வந்து பார்க்கலாம் போக முடியாம இது பண்றான். நேரான ஐபி லோ ஐபி தான் ஹவுஸ் எக்ஸ்போர்ட் பண்றேன். கரெக்டா சேம் பிரைஸ்ல வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதே வால்யூம் செம்ம டிப்பு. அப்போ இங்க வந்து இறங்கி வரும்போது என்ன பண்ணுச்சு வால்யூமே இல்லாம இறங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் ஃபைட் போட்டே இருக்குது. கடைசியா ஒரு வாட்டி கீழே இறங்க முயற்சி பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல வந்து பாருங்க நமக்கு பை வால்யூம் திருப்பி விட்டோம்.
அவங்க வந்து பிரைஸ் ட்ராப் பண்ணிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்த வந்து திரும்பியும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 5 கோலுக்கு அகைன் ட்ரையர் வந்து உண்மை ஆரம்பிச்சாங்க. 50 இந்த 330 கண்டுபிடிச்சியா 350 அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அகைன் இன்னைக்கு சொல்லிட்டு உள்ள வந்து அப்ப 350 மேல பண்றது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணாங்க நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் இருக்கு அதுக்கு பிளான் பண்றதா பண்ணா பட் இது வந்து இது வந்து இனிமேல் எக்ஸ்பெரி இருக்குது அப்புறம் அடுத்த கான்ட்ராக்ட் பத்தி ஆகஸ்டோட கான்ட்ராக்ட் இந்த லாஸ்ட் ஃப்ரைடே சொல்லிட்டு ஆகஸ்ட் இதை கிட்டத்தட்ட 1,50,000 வந்து just involve இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் சைட்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகும் சரிங்களா ட்ராப் பண்ணிடுறாங்க செல்லர்ஸ் இதுக்கப்புறம் செல்லர்ஸ் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டாங்க நல்லா பைக் போட்டு லாபம் கடைசி 15 minutes இதுதான் ஆக்சுவல் நம்ம டேட்டா பார்க்கணும் கடைசி 3 டேட்டா தான் பண்ணிக்கலாம் புனே காலத்தில் இன்ட்ரோடே போய் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் டே நம்ம ட்ரை பண்ணுறது என்ன பண்ணுறோம் இது ரெகுலராக நடக்காது எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன பண்றாங்க நெக்ஸ்ட் நாள் வந்து எப்படி நீங்க ரெகுலரா இந்த மாதிரி லாஸ்ட் உடனே ஃப்ரீ தான் போயிட்டான் நாளைக்கு மேலே மட்டும் சொல்லிட்டு ஹியூஸ் வாலிங் தான் மேலே கொண்டு போய் எப்படி ஆனா என்ன அப்படின்னா எத்தனை கிரியேட் பண்ணிருந்தாங்க ட்ராப் ஆயிட்டாங்க ஸோ அதெல்லாம் செல்லர்ஸ்லாம் இருக்காங்க பெரிய அளவு நாளைக்கு வந்து எக்ஸிட் ஆக போறாங்க ஸோ ஷார்ட் கவரிங் பண்ணாங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஜூட்டிஷ் சைட்ல பெரிய ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணி இதெல்லாம் மார்க்கெட்லாம் ப்ராப்பர் ரீஷேப்ல ஜூலை கான்ஃபரன்ஸ் ஆகஸ்ட் பார்த்துட்டு கண்டினியூஸ் ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும் ஏன்னா இது ஒரு ப்ராப்பர் ரீஷேப் இதுவும் ரீஷேப் தான் ஆனா இந்த இதுல வந்து ப்ராப்பர் வச்சுக்கணும் ஏன்னா இதுவுமே வந்து ஒரு ரெண்டாவது ரீஷேப் ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னும் புள்ளிட்ட வேலை இருக்கான் இந்த கையை கிராஸ் பண்ணா மார்க்கெட்ல ட்ரெட்லிங்கா மேல போவாங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து கேப்பப்ல வைக்கணும் இந்த கையை வந்து ஆட்டு வரைக்கும் கிராஸ் பண்ணா உள்ளதான் நீ ட்ரை பண்றேன் நான் இந்த கேப்பப்ல ஓப்பன் கிராஸ் பண்ணா எப்படி ட்ரை பண்ணுறேன் என்ன பண்றாங்கன்னா கேப்பப்ல ஓப்பன் பண்ணாங்க பிளான் இதுதாங்க இதுக்கான நீங்களே வந்து பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபைட் போயிடுச்சு நான் இது பண்ணி மாதிரி பார்த்துட்டேங்க இப்போ ஹை வாட்டர் வெயிட் பண்ணி நான் என்ன பண்றேன் யாராச்சும் போப்பாங்க இதை பற்றிய தொகை இது சொல்லுங்க போததுக்கு அப்புறம் நம்ம பவர் போய் ட்ரேட் பண்ணுவோம் நான் இந்த மாதிரி பார்த்துட்டேன் அப்போ வந்து கடைசியா எங்க எக்ஸிட் ஆகும் இந்த ஹெச்டி ரேட் வந்து எக்ஸிட் ஆகும் ஏன் எக்ஸிட் ஆகும் நமக்கு வந்து அந்த ஓடிஎஃப் இல்லையா அந்த ஓடிஎஃப் வந்து ஆக்சுவலா இங்கதான் வந்து ஸ்டாப் ஆயிடும் அதனால நான் புரியல இங்கே இருக்க சரி நம்ம நெட்டா அந்த ரெண்டு ட்ரேட் பண்ணுவோம் அந்த ரெண்டுமே நம்ம வந்து லாஸ் தான் கேரி ப்ராடக்ட் இதே மாதிரி நான் லாஸ் பண்ணனா நான் எவ்வளவு லாஸ் பண்ணாலும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் கேட்டஸ் வந்து ரொம்ப ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் பார்த்தாச்சா நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம் இப்படியே வச்சுக்கோம் ஆஸ் யூஸ்வல் நமக்கு என்ன பண்ண மார்க்கெட் இது வந்து ஃபிக்ஸட் இப்போ வேல்யூ ஏரியா கையா அதே மாதிரி இதை வந்து கேப் அப்ளை ஓப்பன் பண்ண போறோம் கேப் அப்ளை ஓப்பன் பண்ணிட்டா அப்படின்னா பட் இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்த பாட்டம் ஆஃப் தி ரேஞ்ச் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க இன்னும் இந்த பிஓசியும் அந்த வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி இந்த வேல்யூ ஏரியா இது மட்டும் அந்த பெண்டிங் அப்போ நாளைக்கு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பிக் பண்ண மாதிரி இந்த டேல வந்து செல்லர்ஸ் வந்து உள்ள என்டர் ஆயிருக்கு இந்த செல்லர்ஸ் ஃபுல்லா நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து மேல போயிட்டு இந்த கை இருக்கா இல்லையா 24,110 இதை மார்க்கெட் கிளியர் பண்ண சான்ஸ் இல்லை ஓப்பனிங்லேயே வந்து நான் அவன் இந்த கையில வந்து எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான்றத வாட்ச் பண்ணலாம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் செல் வந்தா செல் கப்பல் எடுக்கலாம் கரெக்டா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்ல மார்க்கெட் நல்லா கேப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கீழே வந்துட்டாங்கன்னா இங்க இருந்து நம்ம ரெஸ்பான்ஸ் போய் ட்ரேட் பண்ணிட்டு நம்ம திரும்பி ஒரு அப்டேட் ஒரு ட்ரேட் வந்து அப்டேட் ஒரு ட்ரேட் வந்து செல்ஃபுக்கு ஒரு ட்ரேட் இந்த ரெண்டு பிளான் தான் நான் வச்சிருக்கேன் மூணாவதா ஸ்ட்ரெயிட்டாவே மேல போறான்னா அப்பதான் பண்ணுறேன் ரேஞ்சிங் மேல ஒரு பைட் எடுப்பாங்க இந்த பிஓசி இருக்காங்க இதை நம்ம ஒரு எக்ஸிட் பாயிண்ட் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் 25,000 212 பண்ணி பாருங்க
நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக போஸ்ட் மார்க்கெட்ல ரிவ்யூ மார்க்கெட் ஃபார்வர்ட்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா ஏதாவது புதுசா ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதே மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட்டோ லாஸ் நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ப்ரொஃபைல் ட்ரேடரா இப்போ வந்து தெளிவா இருக்கு. ஸோ நான் என்னால் முடிஞ்சளவு நல்லா பண்ணுறேன். எல்லாமே நான் வந்து டெய்லி ட்ரேட்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீங்க பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் சரி என்னோட கடமை நான் செஞ்சு தேவைப்படுறத யூஸ் பண்ணுங்க. டேப்லெட் இப்போ வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்க வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து உங்களோட சப்போர்ட்னால தான் நான் வந்து நான் டெய்லியுமே வந்து டிவிஎஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் பார்த்தாங்க. பார்த்துட்டு இருக்கீங்க அந்த 100 பேர் தான் நான் டெய்லி வீடியோஸ் போகிறோம் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு 100 பேர் பார்த்தாங்க. அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணி ரெனியூ பெருசா பார்க்க பரவாயில்ல. தலைமையில தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம். பாய்.